இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை கொடையாகவே கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி கூறுவோம். இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாளுடைய துணையை, பரிந்துரையை நாடி சொல்லுவோம். இவரே உம்முடைய தாய் என்று இயேசு சொன்னாரே, அந்த தாய் நம் அனைவருக்கும் தாய், கடவுளின் தாய். இந்த தாய் நம் ஒவ்வொருவருக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசுகிறார்கள். நம்முடைய தேவையை புரிந்து இயேசுவினிடத்திலே அறிக்கையிடுகிறார்கள். அவர்களுடைய பரிந்துரையினால் நம்முடைய பாவங்கள் மீட்கப்படுகிறது, நமது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி ஏற்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்று செவ்வாய்க்கிழமை அன்னை மரியாளை, அவருடைய பெயரை, நாமத்தை உயர்த்த நாம் முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களை, ஜெபமாலை ஜெபிப்பது அன்னை மரியாளுக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது. அதோடு நாம் ஒருங்கிணைந்து ஒருமுகப்பட்டு வாழ நமக்கு பெரிய அழைப்பை விடுக்கிறது. நாம் எப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது அது நமக்கு அமைதியை மட்டுமல்ல, சாத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலையும் கொடுக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்று சனிக்கிழமை வேளையில ஜெபமாலை கூட ஜெபிக்க முயற்சி எடுப்போம். பிரியமானவர்கள், பாஸ்கா காலத்தின் 49ஆம் நாளை இன்று தொடங்குகிறோம். எனக்கு 48 நாட்களாக இந்த பாஸ்கா காலத்தை உயிர்த்த ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கும் மக்களாக, உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளையாக வாழும் மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ 49ஆம் நாள், நாளை தினம் 50வது நாளை நாம் நெருங்கிவிட்டோம். எனவே இந்த 49வது நாளுக்காக நன்றி கூறுவோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாளரை அனுப்ப போகிறார் என்ற ஒரு பெரிய செய்தி இந்த நாட்களே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துணையாளர் தான் நம்மை வழிநடத்த போகிறார். நமக்கு தேவையான அனைத்தையுமே ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கொடுக்க போகிறார். அந்த தூய ஆவியை இயேசுவினுடைய சீடர்கள் பெற்றதனால் தான் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கை, அந்த உறுதியான ஒரு கோட்பாடு, நேர்மறையான அணுகுமுறை அவர்கள் ஒவ்வொருவரையுமே இயேசுவுக்காக பணி செய்ய தங்களோட உயிரையே கொடுக்க வைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 20லிருந்து 25 முடிய இந்த பகுதியை நேற்றைய தினம் நற்செய்தியிலிருந்து நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பணியை நீ செய்ய என்னை பின்தொடர்ந்து வா என்று இயேசு அழைக்கிறார். அந்த அழைத்த இறைவன் இயேசுவையோடு தொடர்ந்து பயணிக்கிறார். பேதுரு அவர்கிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கிறார். அந்த கேள்விக்கு அழகாக இயேசு பதில் கூட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கிய ஒரு பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவினிடத்தில் இயேசு அறிக்கையிடுகிறார். உங்களுடைய இலக்கு இடையில மாறிடக்கூடாது. அந்த இலக்கை நோக்கின ஒரு பயணமாகத்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்னது? நான் உண்மையாக இருக்கணும், உண்மையை மட்டும் அறிவிக்கணும். உண்மை என்றால் எது? நம்ம உண்மை பேசுறோமே அது இல்லை. அந்த உண்மை என்பது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். நீதிக்காக தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதியோடு நேர்மையோடு சமுதாயத்திலே வாழ வேண்டும். அந்த நீதிக்காக உழைக்க வேண்டும், போராட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த நற்செய்தியை முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு குறுகிய ஒரு செய்தி தான், ஒரு எளிய செய்தி தான். ஆனால் கடைபிடிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல சுமந்தது போல ஒரு பெரிய பாரமான ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி செய்தால் நம்மால் இதை பின்பற்ற முடியும். பிரியமானவர்களே, இயேசு அழகாக தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றார், உன்னுடைய இலக்கை நோக்கி பாய், என்னை பின்தொடர்ந்து வா. பின்தொடர்ந்து வான்னு அப்படி சும்மா அப்படி போறது கிடையாது. அவர் எப்படி போறாரோ அதை போன்று நானும் பின்பற்றி வாழணும். அவர் எப்படி பேசுகிறாரோ அதை போன்று நான் பேச வேண்டும். அவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படி நான் வாழ வேண்டும். அவர் யாருக்காக பணி செய்கிறாரோ அவர்களுக்காக நான் பணி செய்ய வேண்டும். அவர் என்ன நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை நானும் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் என்னை பின்தொடர்ந்து வா என்று பேதுருவிடம் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது சிறப்பாக இந்த சனிக்கிழமை வேளையிலே நாளைய தினத்திலே நாம பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளும் ஒரு விழா. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக
சீடர்கள் எல்லாம் பயந்து அறையிலே கதவுகளை பூட்டி கொண்டிருந்த நேரத்திலே அந்த இடத்திலே தூய ஆவியானவரை அனுப்பினார். விண்ணகம் சென்று அந்த 5 நாட்களிலேயே அவர்களுக்கு 10 நாட்களிலேயே அவர்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புகிறார். பாருங்க, 40ஆம் நாள் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்றார். 50ஆம் நாள் தூய ஆவியானவரை அனுப்ப போகிறார். எனவே அந்த விழாவைத்தான் நாளை தினம் கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக இயேசு என்ன செய்தியை சொல்கிறார் என்று, என்னை பின்தொடர்ந்து வா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா, எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு என்னோடு வா, என்னோடு பயணம் செய். எனது இலக்கை அறிந்து கொள். கிறிஸ்தவள் என்று திருமுழுக்கின் மூலமாக நாம் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால் இறுதி வரை அந்த இலக்கை அடைய வேண்டும். இறுதி இலக்கு எது? விண்ணக வாழ்வை அடைவது, நிரந்தரமாக இயேசுவோடு வாழ்வது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விண்ணகத்தில் நாம் எப்படி வாழப் போகிறோமோ அப்படி இந்த மண்ணுலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இது ஒரு பெரிய உன்னதமான ஒரு செய்தி, எளிமையான செய்தி. இயேசுவை பின்தொடர்கிறேனா? நிறைய நேரங்களில நான் இயேசுவை பின்தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே போவோம் இல்லையா? ஒரு பாடல் கூட அழகாக இருக்கிறது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, இதோ இந்த இயேசுவை பின்தொடர்ந்து செல்லுவது என்பது அவருடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு செயல்களையும் எனது வாழ்வில் செய்து கொண்டே செல்ல வேண்டும். ஒரு சின்ன கஷ்டம்னா நம்ம யாரை தேடி போறோம்? இயேசுவையா, ஆலயத்தையா, நற்கருணை ஆண்டவரையா? எங்கேயாவது யாராவது மந்திரிக்க மாட்டாங்களா? ஒரு கயிறை கையில கட்ட மாட்டாங்களா? தாயத்தை கொடுக்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனை ஓடுகிறதை ஒழிய இயேசுவின் பின்னாடியே போகிறோம். பிரியமானவர்களே, இந்த மூட பழக்கங்களுக்கு நாம் மூழ்கி கிடக்கிறோம். அந்த மூட பழக்கங்களிலிருந்து வெளிவர வேண்டும். இறைவன் பின்னால் நான் செல்லுகிறேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், எதையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இயேசுவினுடைய பின்பாக நாம் இலக்கை நோக்கியவர்களாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ மனிதாபிமான வாழ்வு, யதார்த்தமான வாழ்வு, இயேசுவுக்காக தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற வாழ்வு நாம் இன்று வாழ முடியுமா என்ற சிந்தனையை சீர்தூக்கி செயல் வடிவம் கொடுப்பவர்களாக இந்த நாளை தொடங்குவோம். இப்பொழுது என்னோடு இணைந்து கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. சிறப்பாக இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களை வழிநடத்தப் போகிறீரே என்பதை நாங்கள் உணர்கிறோம், நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதோவும் தாய், இதோ உமது மகன் என்று சொல்லி எங்களுக்கு தாயை கொடையாக கொடுத்திருக்கிறேன். ஒரு கடவுளுடைய தாயை எங்கள் தாயாக கொடுத்த இயேசுவை உம்மை போற்றுகிறோம். அன்னை மரியே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி தாயே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உம்முடைய பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் தாயே. இவர்களை நீர் சுமந்து கொண்டு இவர்களுக்காக உமது மகன் இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி உமக்கும் இயேசுவுக்கும் விருப்பம் என்றால் அதை எல்லாம் நிறைவாக இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும் தாயே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பிள்ளையாக அரவணைத்துக் கொள்ளும் தாயே. எங்களை வழிநடத்தும் சாத்தானுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு விடுதலை கொடும். அமைதியற்ற நிலையில் இருக்கிற வாழ்கிற எங்களுக்கு அமைதி கொடும் தாயே. இதோ இயேசுவே, இதோ சிறப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதியும், பயணத்தை ஆசீர்வதியும், இன்னும் வேலை செய்கிற இடங்களிலே இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் கொடுத்திரலும். எல்லா சூழ்நிலைகளும் சந்திக்கக்கூடிய நல்ல சக்தி ஆற்றல் கொடுப்பீராக. இவருடைய வாழ்க்கையில இலக்கை உணர்ந்து கொண்டு அந்த இலக்கை நோக்கிய பயணம் இவர்கள் மேற்கொள்ள இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனை, கண்ணீர், கவலை அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சுமந்து கொண்டு இவர் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான நேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும்
திருப்பலியிடம் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ். மரியே. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.